கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு பாதுகாப்பு வந்து எங்களுக்கு வேணும். அது வந்து இங்க இல்ல. 5 கிலோமீட்டராவது தாண்டி போய் தான் நாங்க 9th அப்புறமேட்டு படிக்க வேண்டியதா இருக்கு. 10th வரைக்குமாச்சும் இங்க ஸ்கூல் இருக்கிற மாதிரி பார்க்கணும். அது மட்டும் இல்லாம பஸ் வந்து நிக்கிறது கிடையாது. ஒரு ஜென்ஸ் இருந்தா மட்டும்தான் நிக்கிறாங்க. 4 பொம்பளைங்க இருந்தாக்கா நிக்கவே மாட்டாங்க. பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு சொன்னதுனாலயா என்னன்னு தெரியல, நிக்கிறதே கிடையாது. வந்து பெண்கள் எல்லாமே வந்து முன்ன வந்து இந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிறது தான் எங்க தலைவருடைய ஆசை. அந்த அடிப்படையில நீங்க வந்து இன்னைக்கு முன் வந்து பேசுறீங்க. உங்களை மாதிரி எல்லா பெண்களுமே வந்து அவங்க இது மாதிரி வந்து பேசணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தலைவருடைய ஆசை. அது உங்க மூலியமா எல்லா பெண்களுக்கும் இது போய் சேரணும். கண்டிப்பா அவங்க எல்லாருமே வெளியில வந்து பேசணும். பேசி அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய குறை நிறைகள் எல்லாமே எடுத்து சொல்லணும். அதுக்கு நீங்க வந்து ஒரு முன்மாதிரியாக நீங்க நிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் தளபதிக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலாமா? எங்களுக்கு வந்து வில்லேஜ் சைட்ல ஒரு இடத்துலயாச்சும் சிசிடிவி வைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப இருட்டா இருக்கிற இடத்துல ஒரே ஒரு கேமரா மட்டும் இருந்தா ஓகேன்னு தோணுது. அங்கிருந்து பாபநாசத்துல இருந்து என் கிராமத்துக்கு வர்றதுக்கே அவ்வளோ காடு பகுதி. அங்கிருந்து வரதுக்கு நைட் ஆனா யாரும் வெளில கூட போக மாட்டோம். ஒரே ஒரு சிசிடிவி மட்டும். என் கிராமம்னு கேட்கல, எல்லா கிராமத்தையும் பொதுவா கேட்கிறேன். தளபதியுடைய அன்னபூர்ணி திட்டத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எந்த ஏரியாவிலையும் விளக்கு இல்லாம சிசிடிவி இல்லாம தமிழகம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உருவாக்குவேன் அப்படின்னு அவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதை கண்டிப்பா அவர் நிறைவேற்றுவார்.